நன்றி. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். இது அமரர் கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் நினைவு தாங்கிய அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு. மூத்தோர் மாண்பு போற்றுகின்ற மாதத்திலே லண்டன் தமிழ் ரேடியோ மற்றும் பாமுகம் தொலைக்காட்சி ஊடாக நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டு இருப்பது அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு 57வது தொடரை இன்று எல்லோருமே இணைந்தும் பார்த்தும் கேட்க ஆர்வமாக இருக்கிறீர்கள். அந்த வகையிலே அவர்தம் நினைவுகளை தாங்கி எங்கள் பாமுகத்திலே தொடர்ச்சியாக மாதம் ஒரு தடவை இடம்பெறுகின்ற இந்த அஞ்சலோட்ட கவிதா நிகழ்விலே நாம் ஆரம்பம் செய்கின்ற போது அவருடைய வரிகள், அதாவது கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் நமக்காக தந்து சென்ற வரிகளோடு இணைகிறோம். இனிதான மாலை வணக்கம். அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வை கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் தொடக்கி வைத்தார். 1.5 வருடத்தை தொட்டிருக்கும் அவர்தம் இழப்பின் நினைவுகளோடு அவர் விட்டு சென்ற பெண்களின் மேம்பாடு தாங்கிய அடிப்படை தொழிலாளர்களாய், தாதியராய் மற்றும் மருத்துவராய் உலகில் பல்வேறு துறை சார்ந்தும் குடும்ப வாழ்வின் ஆணி வேர்களாம் தாயக பக்கலிலும் விடுதலை வேள்வியில் தம்மை ஆகுதியாக்கிய இந்த மாவீர மங்கையர் என அனைவருக்கும் தோன்றா துணியாய் நம்மோடு இணைந்திருக்கும் கோசல்யா இணையரையும் மனதோடு தாங்கி ஒரு நிமிடம் நாம் அகவணக்கம் செலுத்திடுவோம். நிறைவு செய்வோம். அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு இலைமறை காயாக இருக்கும் படைப்பாளர்களை, சாதனையாளர்களை இனங்காட்டுகின்ற இனங்காட்டிட இன்புறுகிறது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. படித்தவர்கள், அறிந்தவர்கள் தேர்வல்ல இது. 5 வயது சிறுமிக்கும் பெண்ணிய சிந்தனை உள்ளாளாயின் அவளும் எழுவாள் தன்னுரிமை பேணிட. பெண்ணுரிமை பற்றி பேசுகிறோம், தன்னுரிமை பற்றி விவாதிக்கிறோம், விடுதலை உணர்வு பற்றியும் பேசுவோம், மானுடம் பற்றியும் அலசி எழுவோம். வழங்காத்து வாழ்த்துவோரை வாழ்த்தியும் போற்றுவோரை போற்றியும் நம்மை ஏற்றுவோரை தாராளமாக தாங்கியும் தொடரும் நீங்கள் எம்மோடு தொடரும் இந்த உறவுகளுக்கு மனமார்ந்த பெரு நன்றிகளை தெரிவித்தபடி வாழ்வியல் சாதனையாளர்கள் பெண்கள் நிறைந்த ஒற்றுமையை அத்தனை நிகழ்வுகளிலும் நாம் கண்டிருக்கிறோம், பெருமிதம் அடைகிறோம். எத்துறையாயினும் அத்துறை சார் உன்னத பெண்களுக்குள் நாம் பலரை இணைத்திருக்கிறோம். உன்னதர் நினைவின் சமர்ப்பணம் தோழியரே. லண்டன் தமிழ் வானொலி திரு நடாமோகன் அவர்கள், துணைவியார் வாணி நடாமோகன் இனியர்களுக்கும் எம்முடைய முதன்மையான நன்றிகளை தெரிவித்தபடி அனைத்துலக மகளிர் சார்பாக இன்று இந்த பணிக்கு நாம் நன்றிகளை உங்கள் அனைவருக்கும் நல்கின்றோம். இதிலிருந்து நாம் இப்போது உங்களுக்காக தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நீங்கள் இணைகின்ற அந்த வரி ஒழுங்கும் தரப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் உங்களோட பேர் ஒழுங்கின்படி பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன், சந்திரவதனி சிவவால் சிங்கம், அடுத்தது ஜெபாஸ்ரீ, கீதா பெருமானந்தன், சர்வேஸ்வரி சிவரூபன், ஆதிலட்சுமி சிவகுமார் இவர்கள் இந்த வரிசையிலே தங்கள் கவிதைகளை படைப்பார்கள். தலைப்புகள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. முதல் 2 தலைப்புகள் தரப்பட்டதும், ஒன்று விருப்ப தலைப்பு, 3வது தலைப்பு. ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த ஆரம்பத்தை நான் நிறைவு கவிதையை நான் தருகிறேன். மற்ற அப்படி என்ற பத்மலோஜினி என்னுடைய பேர் வேற இல்ல போல. மன்னிப்போடு இன்று அவர் அனுப்ப மறந்துட. சரி, நீங்க நிறைவாக தரப்படுறீங்களா, ஆரம்பத்திலேயே தாரீங்களா? முதல் வரிசையில் நினைத்து பிரச்சனை இல்லை. சரி, அப்படின்னா ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுக்கு அடுத்ததாக உங்களுடைய பெயரை நான் தந்து விடுகிறேன். மன்னிப்போடு சிவமணி புவனேஸ்வரன். சரி, இப்பொழுது ஆரம்ப கவிதையை பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் நீங்கள் தரலாம். தயாரா இருக்கிறீங்களா? அவர் நினைக்கிறேன் டைம் கேட்டபடியால் நாங்கள் சரி, அப்படி என்ன நான் என்னுடைய கவிதைகளோடைய தலைப்போடைய ஆரம்பம் செய்வோம். தலைப்பு குருதி வலைப்பின்னலுக்குள். அதுதான் நான் நினைக்கிற முதலாவது தலைப்பு. நான் ஆரம்பித்து விடுகிறேன். குருதி வலை பின்னலுக்குள்.
இரு 5 திங்களென உறங்காத காவிய விழிகள். இரு 5 திங்களென உறங்காத காவிய விழிகள். கரு ஒன்றை சுமந்து நிற்கும் கருணை மென தாரகை அவள். கரு ஒன்றை சுமந்து நிற்கும் கருணை மென தாரகை அவள். உருகி அழும் மெழுகுமெனம் இறுகிப் போன பாறையென இருக்குதையா இந்த நொடி. உருகி அழும் மெழுகுமெனம் இறுகிப் போன பாறையென இருக்குதையா இந்த நொடி. உயிரொன்றை விதையாக்கி உழைப்பீந்து பயிராக்கி உலவவிட்ட பூமிப்பந்தில். உயிர் ஒன்றை விதையாக்கி உழைப்பீந்து பயிராக்கி உலவவிட்ட பூமிப்பந்தில் உருவம் தந்தவள் தெருவில். உருவம் தந்தவள் தெருவில். உணர்வு வலிக்கும் செயல்கள் மாறிவரும் காலச்சிக்கல். உணர்வு வலிக்கும் செயல்கள் மாறிவரும் காலச்சிக்கல். மாற்றுகிற சகதிச் செயல்கள். மாற்றுகிற சகதிச் செயல்கள். குருதி வலை பின்னலுக்குள் குறைபாடு மனித இனமாய். குருதி வலை பின்னலுக்குள் குறைபாடு மனித இனமாய். நன்றி. அடுத்த கவிதையை படைப்பதற்கு பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்களை அழைக்கிறோம். பத்மலோஜினி, நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? இப்போ சரியா இருக்கும் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு அவசரம் ஒண்ணு போடுறேன். சாரி, இன்னைக்கு சரி, நீங்க தாருங்களா? அனைவருக்கும் உற்சாகமான மாலை மதிய வணக்கம். குருதி வலை பின்னலுக்குள். அணுவில் உயிரானோம் அகிலத்தின் கண்ணானோம். அணுவில் உயிரானோம் அகிலத்தின் கண்ணானோம். கருவறையில் நிம்மதியானோம் கல்லறையில் தீயானோம். கருவறையில் நிம்மதியானோம் கல்லறையில் தீயானோம். வலைகளை அறுத்தோம் வலைத்தளங்களில் இழக்கிறோம். வலைகளை அறுத்தோம் வலைத்தளங்களில் இழக்கிறோம். வலையோ வலையோ வாழ்க்கை உனதே. வலையோ வலையோ வாழ்க்கை உனதே. வரலாற்று பதிவுக்காய் வழிகளையும் வழிகளையும். வரலாற்று பதிவுக்காய் வழிகளையும் வழிகளையும். வன்மத்தாலும் வதைகளாலும் குருதிக்குள் வாழ்கிறோம். வன்மத்தாலும் வதைகளாலும் குருதிக்குள் வாழ்கிறோம். பிரசவத்தால் பரவசம் குருதியாலே உயிரோட்டம். பிரசவத்தால் பரவசம் குருதியாலே உயிரோட்டம். பின்னல்களை அவிழ்த்தாலும் பெண்மைக்கு இடமில்லை. பின்னல்களை அவிழ்த்தாலும் பெண்மைக்குள் இடமில்லை. நன்றி. அடுத்ததாக அடுத்த கவிதை அடுத்ததாக யாரு? சந்திரவதனி சிவபாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் என்னோட இங்கிதமான காலை மாலை வணக்கம். குருதி வலை பின்னலுக்குள். குருதி வலை பின்னலுக்குள் வசமாய் அகப்பட்டு பல்வகை அல்லல்களும் இன்னல்களும் பட்டு தேர்ந்தவள் இந்த பூவியர். குருதி வலை பின்னலுக்குள் வசமாய் அகப்பட்டு பல்வகை அல்லல்களும் இன்னல்களும் பட்டு தேர்ந்தவர் இந்த பூவையர். வண்ணத்து பூச்சி சிறகை விரிப்பது போல் வலிகலந்த பெருமிதம். கருப்பை ஒன்றை சுமக்கப் போகும் 1000 கனவுகளாய் இந்த பூப்பெய்தல். வண்ணத்து பூச்சி சிறகை விரிப்பது போல் வலிகலந்த பெருமிதம். கருப்பையை ஒன்றை சுமக்கப் போகும் 1000 கனவுகளாய் இந்த பூப்பெய்தல். பொறுமை என்னும் பெருங்குணம் இந்த பெண்ணிடத்தே குவிந்து கிடப்பதன் விளைவாய்த்தானோ என்னவோ. குருதியைக் கண்டு அவள் ஒன்றும் உறைந்து போனதும் இல்லை. பயமென்ற பாம்பு அவளிடத்தே படமெடுத்து ஆடியதும் இல்லை. பொறுமை என்னும் பெருங்குணம் இந்த பெண்ணிடத்தே குவிந்து கிடப்பதன் விளைவாய்த்தானோ என்னவோ. குருதியைக் கண்டு அவள் ஒன்றும் உறைந்து போனதும் இல்லை. பயமென்ற பாம்பு அவளிடத்தே படமெடுத்து ஆடியதும் இல்லை. தாய்மை என்ற அந்த தனித்துவ பெருமைக்கு என்றென்றும் உரியவள். இந்த பூதலத்தில் பொக்கிசமாய் பிறந்த பெண்ணெனும் பேரணங்குதானே. தாய்மை என்ற அந்த தனித்துவ பெருமைக்கு என்றென்றும் உரியவள். இந்த பூதலத்தில் பொக்கிசமாய் பிறந்த பெண் என்னும் பேரணங்குதானே. ஒரு மகவை பிரசவிக்கும் மகப்பேற்று நேரம் அந்த தாய் அவளின் தசைகளும் நரம்புகளும் அறுபடுவதும் அழிவடைவதும் என்றே. குருதி பெருக்கெடுத்து அவள் நிலைமை வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின் பிடியில் சிக்கித் தவித்தே மறுபிறவி எடுப்பதையும் மறந்து
ஒரு மகவை பிரசவிக்கும் மகப்பேற்று நேரம் அந்த தாயவளின் தசைகளும் நரம்புகளும் அறுபடுவதும் அழிவடைவதும் என்றே குருதி பெருக்கெடுத்து அவள் நிலை வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின் பிடியில் சிக்கித் தவித்தே மறுபிறவி எடுப்பதையும் மறந்து ஒரு பெண்ணுக்கே உரித்தான மாதாவாகும் மகத்துவம் தன்னை மேன்மையுறச் செய்திடும் வண்ணம் குருதி வலை கிழித்து கிளம்பிவிட்டால் தன் கடமைகள் காக்க. ஒரு பெண்ணுக்கே உரித்தான மாதாவாகும் மகத்துவம் தன்னை மேன்மையுறச் செய்திடும் வண்ணம் குருதி வலை கிழித்து கிளம்பிவிட்டால் தன் கடமைகள் காக்க. நன்றி. அடுத்து ஜெபாசிரி அவர்களை கவிதை புனைந்து வாசிக்க அழைக்கிறேன். புனைந்த கவிதையை படைக்குமாறு கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குருதி வலை பின்னலுக்குள். குழந்தை வரம் வேண்டி நின்றவள் முன்னே குருதி வலை பின்னல் நடுவே ஒரு தனித்த துளி உயிர் கருவாகி இன்று இனித்த செய்தி சொல்லுதே. தனித்த துளி உயிர் கருவாகி இன்று இனித்த செய்தி சொல்லுதே. தாயின் உதிரம் இங்கேதான் ஒரு சேயின் உருவமாய் மாறுது. இரு இதயங்கள் தாளமிட்டு பேசும் இணையற்ற ஓர் ஊமை மொழி இது. சிதறிப் போகும் உறவுகளுக்கிடையே பதறி துடிக்கும் புனிதம் இது. குருதி வெள்ளத்தில் நனைந்தெழுந்து பருதி ஒளியை பருகவா பிரசவிக்கும் குருதி வலை பின்னலங்கே. பருதவிக்கும் அவள் வலியும் ஒளியே. மரண விளிம்பின் மறுபிறப்பாய் தரணிக்குரியவன் பிறக்கவே. துடித்த குருதி அடங்கியே ஒரு கடித்த எறும்பாய் கதறியே குருதி வலை பின்னல் கட்டறுத்து முதல் அழுகை தொடங்குது. நன்றி. அடுத்த கவிதாதினி கீதா பரமானந்தம். மீட் எடுக்கல கீதா. மைக் எடுத்த சார். குருதி வலை பின்னலுக்குள். பரிதியின் ஒளியும் பகலோடு தான் மறைய வலுவாத தொடராய் வடமாகும் பணியில் உடலோடு உணர்வும் உருமாறி தேய்ந்து உரமாகிக் கரியும் உலகியல் சரிதமிவள். உடலோடு உணர்வும் உருமாறி தேய்ந்து உரமாகிக் கரியும் உலகியல் சரிதமிவள். பின்னிய வலையாய் பெண்களின் விதியாய் தன்னிலை பறித்து தளர்வாகும் மாதாந்தம். பின்னிய வலையாய் பெண்களின் விதியாய் தன்னிலை பறித்து தளர்வாக்கும் மாதாந்தம். சொல்லவும் முடியாது சுருண்டிடவும் வழியின்றி அல்லலுக்குள் புன்னகைத்து ஆக்குவாள் ஆக்கிடும் அற்புத ஆயுள். அல்லலுக்குள் புன்னகைத்து ஆக்கிலிடும் அதிசய ஆயுள். இது மட்டுமல்ல இழுபறி இன்னும் நீளும் அனுமன் வாளாய். நிறை மாத சூளுடன் நின்ற கால் கடுத்து மெய்யிறஞ்சும் இருந்திடே கொஞ்சமென. நிறை மாத சூளுடன் நின்றிட கால் கடுத்து மெய்யிறஞ்சும் குந்திடு கொஞ்சமென. அந்த நேரம் பிஞ்சு மகவு பிடித்திழுக்கும் தூக்குடே தோளிலென்று. அந்த நேரம் பிஞ்சு மகவு பிடித்திழுக்கும் தூக்கிவை தோளிலென்று. தன் பங்காய் மூத்தவனும் முடிக்கவில்லை பள்ளிப்பாடம் சொல்லிடம்மா என்பான். தன் பங்காய் மூத்தவனும் முடிக்கவில்லை பள்ளிப்பாடம் சொல்லிடம்மா என்பான். தன் வருத்தம் தள்ளி வைத்தாள். தன் வருத்தம் தள்ளி வைத்து தந்திடுவாள் அத்தனையும். குருதி வலை பின்னலுக்குள் குன்றா கோபுரமாய் இவள். குருதி வலை பின்னலுக்குள் குன்றா கோபுரமாய். கையில் பையெடுத்து கடமைக்கு விரைகின்றாள். அகலாத விடிவெள்ளிகளாய் அகிலத்தை இயக்குகின்றார். கையில் பையெடுத்து கடமைக்கு விரைகின்றார். அகலாத விடிவெள்ளிகளாய் அகிலத்தை இயக்குகின்றார். அணங்குகள் இங்கும் அங்கும் என்றும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சர்வேஸ்வரி. சர்வேஸ்வரி சிவரூபன். சர்வேஸ்வரி இணையவில்லை இன்னும் தெரியல அவர் என்று அவருடைய பேர் வேறையில. அப்படி என்றால் அவர் இடையில் இணைகிறார் தெரியும். அடுத்தவர் அவருக்கு அடுத்ததாக சிவாஜினியா இல்ல ஆதிலட்சுமி சோமர் அவர்கள். நீங்கள் கவிதையை தாருங்கள். ஆதிலட்சுமி சோமர் அவர்கள் இவ்வளவு நாங்கள் எல்லோருமே இதுல அதிகம் இணைந்தவர்கள் என்று இணைந்திருக்கிறார். புதிதாக சொல்லலாம். ஒரு முறை நாளைக்கு 1-2 முறை இணைந்திருக்கிறார். உங்களோட அறிமுகத்தை நாங்கள் முதல் கேட்ட பிறகு கவிதையை கேட்போம். ஒரு சிறு அறிமுகத்தை தந்து. மற்றவர்கள் எல்லோருமே நிகழ்வுக்கு பழையவர்கள், நீங்கள் புதியவர் என்பதால். பெரிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதிலட்சுமி சிவகுமார்.
கடந்த சில வருடங்களாக சுவிட்சர்லாந்தில் வசிக்கிறேன். கடந்த 44 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் 8 நூல்களை வெளியிட்டிருக்கின்றேன். கவிதைக்கு அதிலே கவிதை, சிறுகதை, நாவல், அதுல 3 நிகழ்வுகளுக்கு நான் அறிவிப்பு நிகழ்வில் இணைந்திருக்கிறேன். அந்த மகிழ்வோடு எல்லோருமே கேட்டிருப்பீர்கள். வெளிமடல் மூடி துயில்கின்ற வீரரே வித்துடல் மீது வீர சபதம். அதிகம் இப்போது இணைய பக்கங்களே அந்த பாடல் நடனத்துக்காக இணைக்கப்படுவது. அந்த பாடலும் அக்காவுடைய வரிகள் தான். சரி, ஒரு பெரும் எழுத்தாளர், ஆனால் அமைதியாக இருக்கின்ற ஒரு எழுத்தாளர். சரி, சுவிட்சர்லாந்திலே இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதிகம் மேடைகளில் இவருடைய நூல்கள் பேசப்படும். உங்களை அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி உங்கள் கவிதையைத்தான். அதை விட அவ இணைவில் பண்டிதர் ராசையாவுடைய மகள். அதை நீங்க சொல்லிக்கலுங்க. பெருமைக்குரிய பண்டிதருடைய மகள். நன்றி நன்றி. குருதி வலை பின்னலுக்குள் பெண். சிவப்பு கடலின் அலைகளுக்கு நடுவில் சீறி எழுமோர் உயிரின் துடிப்பு பெண். எப்போதும் குருதி வலை பின்னலுக்குள் கட்டுண்டே அவள் வாழ்வு. தன்னுடைய கூடு தீக்குரை ஆயினும் புன்னகைக்கும் அவள் முகம். தன்னுடைய கூடு தீக்கிரை ஆயினும் புன்னகைக்கும் அவள் முகம். உயிர் வளர்க்கும் வேர்களை தன்னுள் தாங்கி உதிரத்தை கொடுத்து உருவம் செய்பவள். நரம்புகள் சிதைந்து போகும், வலிகள் வந்து வாட்டும், குருதி வலை பின்னலுக்குள் வாழும் தேவதை பெண். துடித்து அடங்கும் துணிச்சலின் பெயர் தாய்மை என்னும் ஒரு பெரும் போர். மரணத்தின் நிழல் உரசிப் போகும், ஆயினும் உதிர வலைக்குள் சிக்கியவள். மரணத்தின் நிழல் உரசிப் போகும், ஆயினும் உதிர வலைக்குள் சிக்கியவள். குருதி புனலில் குளித்தெழும் தேவதை, எப்போதும் விளக்கை ஏற்றி வைப்பவள். குருதி புனலில் குளித்தெழும் தேவதை, எப்போதும் விளக்கை ஏற்றி வைப்பவள். வலிகள் மறந்து வாழ்வை பார்க்கும் வண்ணங்கள் இல்லா மகா ஓவியம் அவள். வலிகள் மறந்து வாழ்வை பார்க்கும் வண்ணங்கள் இல்லா மகா ஓவியம் அவள். நன்றி, வணக்கம். நிறைவாக சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள். அடுத்து சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றனர். நன்றி. குருதி வலை பின்னலுக்குள். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள். கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள். கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்பார். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்பார். திங்கள் தோறும் இவள் தேக திண்டாட்டத்தை யார் அறிவார்? திங்கள் தோறும் இவள் தேக திண்டாட்டத்தை யார் அறிவார்? குத்து விளக்கு இவள் என்பார், குல விளக்கு என்றிடுவார். குத்து விளக்கு இவள் என்பார், குல விளக்கு இவள் என்பார். 10 மாத பரிதவிப்பை பாருலகில் யார் அறிவார்? 10 மாத பரிதவிப்பை பாருலகில் யார் அறிவார்? படைப்பின் சக்தி இவள் என்பார், பார்வதி வடிவம் இவள் என்பார். படைப்பின் சக்தி இவள் என்பார், பார்வதி வடிவம் இவள் என்பார். உடைப்பின் வலியை உணர்ந்து சொல்ல உலகில் இங்கே எவர் வருவார்? உடைப்பின் வலியை உணர்ந்து சொல்ல உலகில் இங்கே எவர் வருவார்? தன்னுயிரை பணயம் வைத்தே தன்னை வருத்தி நின்றுடுவாள். தன்னுயிரை பணயம் வைத்தே தன்னை வருத்தி நின்றுடுவாள். இன்னோர் உயிரை இவ்வுலகுக்கு ஈந்தே இவள் தந்திடுவாள். இன்னோர் உயிரை இவ்வுலகுக்கு ஈந்தே இவள் தந்திடுவாள். கண்ணல் மொழியாள் கருவளர்ப்பில் கடும்போர் கண்டு வென்றிடுவாள். கண்ணல் மொழியாள் கருவளர்ப்பில் கடும்போர் கண்டு வென்றிடுவாள். அன்னை என்றே இவள் மாற அனைத்தும் அழகாய் ஏற்றிடுவாள். அன்னை என்றே இவள் மாற அனைத்தும் அழகாய் ஏற்றிடுவாள். நன்றி. அடுத்து சிவதர்சினி அவர்கள். ஆமா, நான் என்னுடைய கவிதையை தந்து விட்டேன். அப்படி என்றால் நாங்கள் எல்லோருடைய கவிதை முதற் சுற்று கவிதைகளை அழகாக தந்திருக்கிறார்கள். சிறப்பான தலைப்பு குருதி வலை பின்னலுக்குள் என்றது இப்பொழுதுதான் அர்த்தம் ஆழமாக விளங்குகிறது. சரி, கீதா ராணி பரமானந்தன் அவர்கள் கிரகித்துக் கொண்டதை அவர் தருவார். மிகுதியை நாம் பார்த்துக்கொள்ளும். சரி. சிவதர்சினி 2 மாதங்கள்
அவள் படும் கஷ்டங்களை கருவினை சுமத்துவதையும் அவளை கருணை தாயாகவும் இவள் ஒரு உயிரை உருவாக்கி உழைக்கின்றவள், பயிராக்கி உருவம் தந்தவள், உறுதிவலை பின்னலுக்குள் நின்று குறைபாடு ஆகாமல் மனிதத்தை ஒரு வளர்த்து விடுகின்ற ஒரு பேர் 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 தாய் என்று என்பதை சொல்லியிருந்தார். சிவதர்ஷினி, நீங்கள் மிகுதியை கூறிவிடுங்கள். சரி சரி, அதுதான் நான் அப்படியான ஒரு தாயை தெருவிலே விடுகிறார்கள். அதுல அந்த அவர்களுடைய இறுதி காலம் பாராமுகமாக போகிறது என்பதைத்தான் அந்த நிறைவு அந்த தாய்மையை இந்த மனித இனம் மதிக்கவில்லை என்று கேட்டிருந்தீர்கள். அடுத்து பத்மலோஜனி, அணுவின் உயிராய் அகிலத்தில் பிறந்தோம், கருவறையில் நிம்மதியாயிருந்தோம், வலை தளங்களிலும் வலை பின்னல்களுக்குள்ளேயும் சுழன்றோம். எத்தனை இழந்திருந்தாலும் தன்மத்தாலும் வகை வகையான துன்பங்களாலும் இந்த பிரசவத்தில் நாம் உருவாக்கம் செய்வதை பெருமையாக கொள்கிறோம். பின்னல்களை அவிழ்த்தாலும் பெண்மைக்கு இடமில்லை யா என்று கேட்டிருந்தீர்கள். அது சரிதானே நான் சொல்வது? நிறைய நாள் பழக்கம் இல்லாம டச்சில்